என்ற பேச்சாளரும் செந்தமிழ் தேனியுமான திருமிகு தக்கோலம் என் ஜெல்நாதன் ஐயா அவர்கள். வாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழ் அறிவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம். பார்போற்றும் தமிழ் பண்பாடு எனும் தலைப்பில் எழுதிய என் கவிதையை வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜெலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. பார்போற்றும் தமிழ் பண்பாடு. பண்டு முதல் பார்போற்றும் பைந்தமிழ் நற்பண்பாடு. பண்டு முதல் பார்போற்றும் பைந்தமிழ் நற்பண்பாடு. கண்டுணர்ந்த உள்ளமெல்லாம் பண்பாடும் பண்போடு. உண்டி கொடுத்து உண்ணீரென உபசரிக்கும் பண்பாடு. என்றென்றும் தமிழுக்கே பல சிறப்பு பண்பாடு. இயலோடும் இசையோடும் கூத்தோடும் பண்பாடு. இயலோடும் இசையோடும் கூத்தோடும் பண்பாடு. இயல்பாக தமிழுக்கே இருந்திடும் இவ்வரலாறு. எங்கேதான் இருந்தாலும் ஏற்றம்தான் உற்றிடுமாம். மங்களமாய் வாழ்வாங்கு வாழ்த்தும் தமிழ் பண்பாடு. பன்மொழியில் பல நூல்கள் பாங்காக இருந்தாலும் பைந்தமிழில் உலகத்தின் பொதுமறையாய் இருப்பதுவாம். திருக்குறளே முக்கால பண்பாட்டை உரைத்திடுமாம். அருமறையாய் தமிழ் நூல்கள் நற்பண்பை பகர்ந்திடுமாம். நல்லறத்தின் நற்பாதை நல்கிடும் தமிழ் பண்பாடு. சொல்வதையும் எளிதாக எடுத்துரைக்கும் பண்பாடு. உள்ளத்தின் உந்துதலின் சக்தியாய் விளங்கிடுமாம். நல்லொழுக்கம் உள்ளோர்க்கு நலமேதான் நல்கிடுமாம். அறிவியலில் ஆக்கத்தின் செயலியாய் பண்பாடும். செறிவோடு கணிதத்திலும் சிறப்புற்ற பண்பாடு. அறிவோடு உய்த்துணரும் ஆற்றலுற்ற பண்பாடு. நிறைவோடு நிமிர்ந்தென்றும் நிற்கின்ற பண்பாடு. எங்கெங்கும் நலம் செய்ய முன்னிற்கும் தமிழ் பண்பாடு. எங்கெங்கும் நலம் செய்ய முன்னிற்கும் தமிழ் பண்பாடு. என்றும் உதவுகின்ற உளங்கொண்ட தமிழ் பண்பாடு. சொல்லும் முன்னே செயல் வடிவாய் இருக்கும் தமிழ் பண்பாடு. சொல்லும் முன்னே செயல் வடிவாய் இருக்கும் தமிழ் பண்பாடு. பல்துறையில் வித்தகமாய் விளங்கும் தமிழ் பண்பாடு. பல்துறையில் வித்தகமாய் விளங்கும் தமிழ் பண்பாடு. வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜெலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. ஆம், சிறப்பாக இன்றைய கவிதை களத்தை சிறப்பாக கவிதையோடு ஆரம்பித்திருக்கின்றார் செந்தமிழ் தேனி தக்கோலமன் ஜெல்நாதன் ஐயா அவர்கள். ஆம், தமிழர் பண்பாட்டின் சிறப்புகளை சீர்மிகு தமிழில் எடுத்துரைத்தீர் ஐயா. உலக நாகரிகத்திற்கு என்றும் துணை நிற்கிறது தமிழர் பண்பாடு என்று அழகாக சொன்னீர்கள். மிக்க நன்றிகள் ஐயா. மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள். நன்றி, வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கவிதை களம். இது தமிழருவி வானொலி, ஜெர்மனி. பார்வோட்